children, welcome back to our channel Rimika's Diary. நம்ம வந்து CBSE Max Grade 8 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல சாப்டர் 1ல இருந்து சாப்டர் 5 வரைக்கும் எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். CBSE Class 8 Max அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். Exercise 6.1 question number 1 பாருங்க. Which of the following numbers are not perfect cubes அப்படின்னு கேட்குறாங்க. இந்த நம்பர்ஸில் எந்தெந்த நம்பர்ஸ்லாம் பர்ஃபெக்ட் க்யூப் கிடையாது அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம யூஸ்வலாக பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னா என்ன சொல்லுவோம்? ஒரு நம்பர் வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னா எப்படி சொல்லுவோம்? அதுக்கு நம்ம வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் எடுத்து பார்ப்போம். அந்த ஃபேக்டர்ஸ்லாம் பார்க்குறப்ப பேராக இருந்துச்சு, கரெக்டான பேர்ஸ் எல்லாத்துக்குமே எல்லா ஃபேக்டர்ஸ்க்குமே பேர் இருக்குது அப்படின்னா அது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் சொல்லுவோம். அதே மாதிரி பர்ஃபெக்ட் கியூப் அப்படின்னா அதே மாதிரி தான் நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் எடுத்து பார்த்துட்டு அதோட ஃபேக்டர்ஸ் எல்லாமே ட்ரிபிள்ஸாக இருக்கணும். ஓகேவா? 3 இருக்கணும். அது பேராக இருந்த மாதிரி இது வந்து 3 இருக்கணும். எல்லா ஃபேக்டர்ஸுமே 3 இல்லாமல் 2 இருக்குது, இல்லை 1 இருக்குது அப்படின்னா அது வந்து பர்ஃபெக்ட் கியூப் கிடையாது. ஓகேவா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். 216 இருக்குது. இதுக்கு நான் வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. ஸோ ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் உங்களுக்கே தெரியும், ஸ்மால் நம்பர்லேருந்து தான் எடுக்க சொல்லியிருக்கிறேன். 2, 3 அந்த மாதிரி ஸ்மால் நம்பர்ஸ்லேருந்து தான் நம்ம ட்ரை பண்ணணும். டேரெக்டாக வந்து 2 வருது 3 எடுக்காமல் 5க்கு போயிடக்கூடாது. ஓகேவா? இப்போ 2 எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு நம்பருக்கு வந்து 2 எடுக்கிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து 3ல் வரும், ஆனால் அது 5லேயும் வரும். நம்ம என்ன பண்ணுவோம்? 3ல் எடுக்காமல் 5ல் எடுக்க போயிடுவோம். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸ்மால் டு பிக் ஆர்டரில் தான் வரணும். ஓகேவா? ஸோ இது வந்து நீங்கள் டிவிசிபிலிட்டி டெஸ்ட் கூட பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் பிளேஸில் ஈவன் நம்பர் இருக்குது, அப்போ கண்டிப்பாக இது 2 டேபிள்ஸில் போகும். 1 2 is 2. அகைன் நம்ம வந்து 1 கொண்டு வருவோம். ஸோ 0 ஆயிரும். நெக்ஸ்ட்டு 6 கொண்டு வந்தோன்னா 8 2s are 16 வரும். கரெக்டாக? நெக்ஸ்ட்டு வந்து இங்கேயும் நமக்கு ஒன்ஸ் பிளேஸில் ஈவன் நம்பர் இருக்குது. 5 2s are 10, 4 2s are 8. அகைன் நம்ம வந்து 2 டேபிள்ஸ் எடுக்கிறோம். ஒன்ஸ் பிளேஸ் வந்து ஈவன் நம்பர் இருக்குது. ஸோ 2 2s are 4, 7 2s are 14. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆட் நம்பர் ஆயிடுச்சு. பட் நமக்கு இது 3 டேபிள்ஸில் வரும்ல, அதனால நம்ம 3 டேபிள்ஸ் எடுத்துக்கலாம். 9 3s are 27. அகைன் 3 எடுத்தோன்னா 3 3s are 9. அகைன் 3 எடுத்தோன்னா 1. இதோட ஃபேக்டர்ஸ்லாம் எழுதிக்கோங்க. 2 into 2 into 2. ஸோ 2 3 டைம்ஸ் இருக்குது, 3 3 டைம்ஸ் இருக்குது. ஸோ 1 2 3. ஸோ இது வந்து பாருங்கள் கரெக்டாக ட்ரிபிள்ஸாக இருக்கா? 3 3 இருக்குது, 3 2 இருக்குது. ஸோ இது வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. அதனால இது நம்ம என்ன சொல்லிடலாம்? therefore 216 is a perfect cube number அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். perfect cube number. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த சம்? நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். 128 இருக்குது. 128 இதுக்கும் நம்ம ப்ரைம் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கலாம். 2 டேபிள்ஸ் எடுத்துக்கிறேன். 6 2s are 12, 4 2s are 8. அகைன் 2 டேபிள்ஸ் எடுக்கிறேன். 3 2s are 6, 2 2s are 4. அகைன் 2 டேபிள்ஸ் எடுக்கிறேன். 1 2 is 2, 6 2s are 12. அகைன் 2 டேபிள்ஸ் எடுக்கிறேன். 8 2s are 16. அகைன் 2 எடுக்கிறேன். 4. அகைன் 2 எடுக்கிறேன். 2. அகைன் 2 எடுக்கிறேன். 1. ஸோ இதுக்கு ஃபேக்டர்ஸ் பாருங்கள். 2 மட்டும்தான் இருக்குது. 2 எத்தனை டைம்ஸ் இருக்குது? 7 டைம்ஸ் இருக்குது. 2 into 2 into 2, 2 into 2 into 2, அப்புறம் 2. ஸோ ட்ரிபிள்ஸ் பார்த்தீங்கன்னா 2 ட்ரிபிள்ஸ் தான் இருக்குது. இந்த ஒரு 2 வந்து தனியாக இருக்குது. அதனால இது எது கிடையாது? பர்ஃபெக்ட் கியூப் கிடையாது. therefore 128 is not a perfect cube number. perfect cube number. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த சம்? ஓகே. நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். தேர்டு சப்டிவிஷன் 1000 கொடுத்துருக்காங்க. ஸோ 1000க்கு நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பார்க்கலாம். ஸோ 2 டேபிள்ஸே எடுத்துக்கிறேன். 500 டைம்ஸ் வரும். அகைன் 2 டேபிள்ஸ் எடுக்கிறேன். 250 வரும். அகைன் 2 டேபிள்ஸ் எடுக்கிறேன். 125. இப்போ இது வந்து பாருங்கள் 3 டேபிள்ஸ் வருமா? வராது. ஏன்னா நீங்கள் வந்து இப்போ 2 டேபிள்ஸ் கன்ஃபார்மாக வராது. 3 டேபிள்ஸ்க்கு நீங்கள் இந்த டிஜிட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி பாருங்கள். 5 + 2 7, 7 + 1 8. ஸோ கண்டிப்பாக 3 டேபிள்ஸும் வராது. நம்ம டேரெக்டாக 5 டேபிள்ஸ்க்கே போயிடலாம். 4ல் வரதுக்கு சான்ஸே கிடையாது. ஸோ 2 5s are 10, 5 5s are 25. அகைன் 5 எடுக்கிறேன். 5. அகைன் 5 எடுக்கிறேன். 1. ஸோ 2 3 டைம்ஸ் இருக்குது, 5 3 டைம்ஸ் இருக்குது. ஸோ கரெக்டான ஒரு பர்ஃபெக்டான ட்ரிபிள்ஸாக இருக்குது. ஸோ இது ஒரு ட்ரிபிள், இது ஒரு ட்ரிபிள். அப்போ இது கண்டிப்பாக ஒரு பர்ஃபெக்ட் கியூப் நம்பர் தான். ஸோ therefore
1000 is a perfect cube number அப்படின்னு எழுதிடலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா அந்த சம்? நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஃபோர்த் சப்டிவிஷன் 100 இருக்குது. ஸோ 100க்கு வந்து நீங்கள் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிங்க. ஸோ ஃபஸ்ட்டு 2 டேபிள்ஸ் எடுத்திங்கன்னா 50 வரும். அகைன் 2 டேபிள்ஸ் எடுத்திங்கன்னா 25 வரும். இது வந்து நீங்கள் 5 டேபிள்ஸ் தான் எடுக்கணும். கரெக்டாக? ஏன்னா வந்து இது 3ல வராது. 5ல் எடுத்தோன்னா 5, அகைன் 5 எடுக்கிறப்போ 1. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் இருக்குது, 5 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ இது கண்டிப்பாக வந்து பர்ஃபெக்ட் க்யூபே கிடையாது. பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்லலாம், ஏன்னா பேர் இருக்குது. ஆனால் இதில் ட்ரிபிள்ஸ் இல்லை. அப்போ therefore 100 is not a perfect cube number. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த சம்? நெக்ஸ்ட் வந்து ஃபிஃப்த் சப்டிவிஷன் பார்க்கலாம். 46656. 46656. இது உங்களை மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ட்ரை பண்ணுவாங்க. So we could divide this number by 2. So 9 plus 2, 11. 11 plus 7, 18. So we could divide this by 3. So let me write all the factors. So there's 6 2s. There's 6 3s. So now let's group them. So 3, 3, 3, 3. So 2 into 2 into 3 into 3. So since all the numbers are in the group of 3, it is a perfect cube. So therefore is a perfect cube. Next, question number 2 பார்க்கலாம். Find the smallest number by which each of the following numbers must be multiplied to obtain a perfect cube அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து ஒரு ஸ்மாலஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கணும். அந்த ஸ்மாலஸ்ட் நம்பரை இங்கே கொடுத்துருக்கிற நம்பரோட மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த நம்பர் வந்து எதா மாறிடும்? பர்ஃபெக்ட் க்யூபாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. பர்ஃபெக்ட் க்யூப் நமக்கு கிடச்சிரும் அப்படின்றாங்க. ஓகேவா? அப்டைன் கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து இந்த ஸ்மாலஸ்ட் நம்பர் தான் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? அதே மாதிரி தான் நீங்கள் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? அதில் உள்ள ஃபேக்டர்ஸ் வந்து எதெல்லாம் ட்ரிபிள்ஸாக இல்லை இருக்குது அப்படின்றத வச்சு நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு 243 இருக்குது. இதுக்கு நம்ம ப்ரைம் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கலாம். இப்போ ஒன்ஸ் பிளேஸில் பார்த்தீங்கன்னா 3 இருக்குது, ஆட் நம்பர் இருக்குது. ஸோ 3 டேபிள்ஸில் வருதான்னு பார்க்குறதுக்கு இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணி பார்ப்போம். 4 + 3 7, 7 + 2 9. அப்போ கண்டிப்பாக 3 டேபிள்ஸில் வரும். ஸோ 8 3s are 24, 1 3 is 3. அகைன் 3 எடுக்கலாம், ஏன்னா 8 + 1 9 தானே. ஸோ அகைன் 3 எடுத்திங்கன்னா 2 3s are 6, 7 3s are 21. அகைன் 3 எடுத்திங்கன்னா 9 3s are 27. அகைன் 3 எடுத்திங்கன்னா 3 3s are 9. அகைன் 3 எடுத்திங்கன்னா 1. இப்போ இதோட ஃபேக்டர்ஸ்லாம் எழுதிக்கோங்க. 3 × 3 × 3. ஸோ இந்த 3 வந்து ட்ரிபிள்ஸாக இருக்குது. ஆனால் இந்த 3 வந்து பார்த்திங்கன்னா பேராக தான் இருக்குது. ஸோ நமக்கு இன்னும் ஒரு 3 இங்கே நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா பர்ஃபெக்ட் க்யூப் ஆயிரும். கரெக்டாக?
அப்போ அந்த ஸ்மாலஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்க சொன்னாங்க இல்லையா, அது வந்து 3 தான். இப்போ வந்து 243யோட ஒரு 3யை நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா இது பர்ஃபெக்ட் க்யூப் ஆயிரும். அப்போது நம்ம எப்படி ஆன்சர் எழுதணும்னா, therefore 243 must be multiplied by 3 to make it a perfect cube. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா அந்த சம்? ஓகே, இப்போ நம்ம வந்து செகண்ட் சம் பார்க்கலாம். 256 இருக்குது. ஸோ 256க்கு நான் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறேன். ஸோ 2 டேபிள்ஸே எடுத்துக்கலாம். 1 2 is 2, 2 2s are 4, 8 2s are 16. அகைன் 2 எடுக்கிறேன். 6 2s are 12, 4 2s are 8. அகைன் 2 எடுக்கிறேன். 3 2s are 6, 2 2s are 4. அகைன் 2 எடுக்கிறேன். 1 2 is 2, 6 2s are 12. அகைன் 2 எடுக்கிறேன். 8 2s are 16. அகைன் 2 எடுக்கிறேன். 4 2s are 8. அகைன் 2 எடுக்கிறேன். 2 2s are 4. அகைன் 2 எடுக்கிறேன். 1. இதில் நம்ம 2வை வந்து ட்ரிபிள் பண்ணலாம். ஸோ பாருங்கள், இந்த 2 வந்து ட்ரிபிள்ஸாக இருக்குது, இந்த 2 வந்து ட்ரிபிள்ஸாக இருக்குது. ஆனால் அந்த லாஸ்ட் 2 2 வந்து பேராக தான் இருக்குது. கரெக்டாக? ஸோ 2 into 2 into 2, 2 into 2 into 2, 2 into 2. ஸோ இது ட்ரிபிளாக இருக்குது, இது ட்ரிபிளாக இருக்குது, இது மட்டும் பேராக இருக்குது. ஸோ இதோட ஒரு 2வை நான் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு பர்ஃபெக்ட் க்யூபாக கன்வெர்ட் ஆயிடும். ஸோ 256ஓட ஒரு 2வை நான் வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்ணணும். அப்போ நம்ம ஆன்சர் எப்படி எழுதலாம்? 256 must be multiplied by 2 to make it a perfect cube. To make it a perfect cube. Understand ஆகுதா இந்த சம்? ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். 72 இருக்குது. தேர்ட் சப்டிவிஷன் 72 இருக்குது. ஸோ 72க்கு நான் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ 2 டேபிள்ஸே எடுத்துக்கலாம், ஈவன் இருக்கனால. 3 2s are 6, 6 2s are 12. அகைன் 2 டேபிள்ஸ் எடுக்கிறோம். 1 2 is 2, 8 2s are 16. அகைன் 2 எடுக்கிறோம். 9 2s are 18. 3 எடுக்கலாம். 3 3s are 9. அகைன் 3 எடுக்கிறோம். 1. ஸோ 2 வந்து ட்ரிபிள்ஸாக இருக்குது, ஆனால் 3 வந்து எப்படி இருக்குது? பேராக இருக்குது. அப்போ 72வை 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இது வந்து பர்ஃபெக்ட் க்யூபாக கிடச்சிடும். ஸோ அப்போ நம்ம என்ன எழுதலாம்? therefore 72 must be multiplied by 3. ஓகேவா? லாஸ்ட் சம் வந்து 2 வந்துச்சு இல்லையா, இது வந்து 3 வருது. to make it a perfect cube. To make it a perfect cube. Understand ஆகுதா அந்த சம்? ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஃபோர்த் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 675 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம ப்ரைம் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2 டேபிள்ஸில் கண்டிப்பாக வராது. 3 டேபிள்ஸில் பார்த்தோன்னா ஆட் பண்ணி பாருங்கள். 7 + 5 12, 12 + 6 18 வரும்ல. அப்போ 3 டேபிள்ஸில் அப்போ நம்ம 3 எடுத்துடலாம். டேரெக்டாக நீங்கள் 5 எடுக்கக்கூடாது. ஓகேவா? ஸ்மால் டு பிக் தான் பார்க்கணும். ஸோ 3 எடுத்தோம் அப்படின்னா 2 3s are 6, 2 3s are 6, 5 3s are 15. இது 3 டேபிள்ஸில் வருதான்னு பாருங்கள். 7 9 இதுவும் வரும். ஸோ என்ன வரும்? 7 3s are 21, 5 3s are 15. இதுவும் நமக்கு 3ல் வரும். ஏன்னா 7 + 5 12. ஸோ 2 3s are 6, 5 3s are 15. இது கண்டிப்பாக 3ல் வராது. ஏன்னா 5 + 2 7 ஆயிடுது. ஸோ இப்போ 5 டேபிள்ஸ் எடுத்தோன்னா 5, அகைன் 5 எடுக்கிறப்போ 1 ஆயிரும். ஸோ இங்கே நமக்கு வந்து 3 வந்து ட்ரிபிள்ஸாக இருக்குது, ஆனால் 5 வந்து பேராக தான் இருக்குது. அப்போ 675வை ஒரு 5ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இது வந்து பர்ஃபெக்ட் க்யூபாக மாறிடும். therefore 675 must be multiplied by 5 to obtain a perfect cube. ஓகேவா? மிஸ்டன் ஆகுதா? நெக்ஸ்ட் வந்து நம்ம 5th சப்டிவிஷன் பார்க்கலாம். உங்களை மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து செஞ்சு காமிப்பாங்க. 5th sum 100. So let's do the prime factorization. So 100 divided by 2.
So let's write the factors. 2 into 2 into 5 into 5. So to make it a perfect cube, we should multiply 2 and 5 with 100. So 100 into 2 into 5. So therefore 100 must be multiplied by 2 and 5 to make it a perfect cube. ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோஸை ஹைப் பண்ணிடுங்க.